உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளையொட்டி தூத்துக்குடி 3 சென்ட் பகுதியில் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் 7 எளிய பொதுமக்களுக்கு வேஷ்டி சேலை, சில்வர் குடம், மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள், கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொழிலாளர் விடுதலையாளர் விஜய் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில துணை பொதுச் செயலாளர் விமல் வங்காளியார் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்தி பேசினார். இந்நிகழ்ச்சியில் 46வது வார்டு முகாம் செயலாளர்கள் ஆந்தோனி சாமி, ஜெகதீசன், ரவிக்குமார், மேலிட பொறுப்பாளர் தமிழடியன், மகளிர் விடுதலை இயக்க மாநில துணைச் செயலாளர் நிர்மலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளையொட்டி விருதுநகரில் உள்ள தங்கும் விடுதியில் பெற்றோரை இழந்து பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் செல்வம் தலைமையில் நோட்டு, பேனா மற்றும் காலை உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில பொறுப்பாளர் கலைவேந்தன், மண்டல செயலாளர் முருகன், ஊர்காவலன் ராஜ்குமார், வீரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த கெங்கவரம் கிராமத்தில் இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் சுகப்புரட்சி வலுவன் தலைமையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த ரத்த தான முகாமை திருவண்ணாமலை விழுப்புரம் மண்டல செயலாளர் பூ செல்வம் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 64 நபர்கள் கலந்து கொண்ட ரத்த தானம் வழங்கினர். இந்த ரத்த தான முகாம் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாய அணி மாநில துணை செயலாளர் சின்னப்பையன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரவிக்குமார், புதுப்பாளையம் ஒன்றிய செயலாளர் காஞ்சி சிவா, ஒன்றிய அமைப்பாளர் முருகன், முகாம் செயலாளர் மாசே மணி, ஒன்றிய நிர்வாகி ராஜாமணி, முகாம் பொருளாளர் பாக்யராஜ், முகாம் துணை செயலாளர் ஜெயமூர்த்தி, மகளிர் அணி நிர்வாகி சௌந்தர்யா மற்றும் கட்சி நிர்வாகிகள் பிரகாஷ், இசை வளவன், தினகரன், முடியப்பன், கார்த்தி, பிரசாந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் முனைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் ஒன்றியம் கெங்கவரம் ஊராட்சியில விடுதலை சிறுத்தைகளின் ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இரத்த தான முகாமில் 64 நபர்கள் விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் என்று பல்வேறு நபர்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அனைவரும் இங்கே இரத்த தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 100 ஆண்டு வாழ்ந்து இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வந்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த கிராமத்திலே உள்ள அனைத்து மக்களும் வேண்டி வாழ்த்திக் கொள்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள பாரதி நகரில் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் விஜய ஆந்தோனி தலைமையில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் அணி மாநில துணைச் செயலாளர் பெஞ்சமின் பிராங்க்லின், மாவட்ட செய்தி தொடர்பாளர் மேனுவல் ராஜ், தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் சிம்சன், கோவில்பட்டி நகர துணை செயலாளர் பாண்டிவளவன், கிறிஸ்துவ சமூக நீதிப்பேரவை மாவட்ட அமைப்பாளர் பாக்யராஜ் மற்றும் மதியழகன், பிரசாந்த், முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளையொட்டி ஈரோடு மாவட்டம் அந்தையூர்
காற்றின் அருகில் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்தியூர் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை தங்கரசு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவச சேலை மற்றும் மனதானம் வழங்கி பேசினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் சுரேஷ் செங்கோட்டன், மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணன், அந்தியூர் தொகுதி செயலாளர் வெற்றிச்செல்வன், மகளிர் மாவட்ட செயலாளர் சீதா கௌரி, ஒன்றிய பொருளாளர் துரை விளவன், தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் வெங்கடேஷ், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட பொருளாளர் செவ்வந்தி, மகளிர் விடுதலை இயக்க ஒன்றிய செயலாளர் விஜயா, நிலமீட்பு மாநில துணைச் செயலாளர் பில்லாமணி, அம்மாப்பேட்டை ஒன்றிய நிர்வாகிகள் அருண்குமார், பிரேம், அந்தியூர் ஒன்றிய நிர்வாகிகள் கண்ணுச்சாமி, ஆசிரியர் சந்தானம், தங்கராசு, சின்னக்கண்ணன், முருகன், ராகுல், அன்புராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாள் கன்னியாகுமரி மாநகர மாவட்டம் சார்பில் நாகர்கோவிலில் மாநகர செயலாளர் அல்காலித் தலைமையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மண்டல துணை செயலாளர் பகலவன், பொறியாளர் அணி மாநில துணைச் செயலாளர் ஸ்டெர்லின் பாக்கியதாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதல் கட்டமாக எங்களுடைய எழுச்சி தலைவருடைய சின்னம்மா மரணித்துள்ளார்கள். அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து இன்று காலை நாங்கள் 7:30 மணி முதல் எங்களுடைய நிகழ்வை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். முதலில் எங்களுடைய மாநகர் மாவட்ட சார்பாக கண்ணன்குளம் பகுதியில் முதல் கட்டமாக நாங்கள் கேக்கு வெட்டி இனிப்பு வழங்குகிறோம். அதனைத் தொடர்ந்து கருங்கடி பகுதியில் நம்முடைய மாநில துணை செயலாளர் செல்லில் பாக்கியதாஸ் அண்ணன் ஏற்பாட்டில் செய்யப்பட்ட புலியடி ஆதரவு இல்லத்திற்கு காலை உணவு வழங்கினோம். அதனைத் தொடர்ந்து கிழக்கு மண்டல சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட கேக்கோட்டு நிகழ்ச்சி செல்வராஜ் தலைமையில் குளத்தூர் பகுதியில் நடந்தது. அதனை முடித்துவிட்டு நாங்கள் எங்களுடைய காலை சிற்றுண்டியை முடித்து அடுத்தபடியாக இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை சார்பாக இடலாக்குடி இளங்கடை பகுதியில் நடந்த கேக்கோட்டு நிகழ்ச்சியை முடித்து இனிப்பு வழங்கிவிட்டு நேரடியாக நாகர்கோவில் வேப்பமூடு ஜங்ஷனில் நடந்த கேக்கோட்டு இனிப்புகளை வழங்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாளை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் ஆசரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன் தலைமையில் குருதி கொடை வழங்கப்பட்டது. இதில் தோவாளை ஒன்றிய செயலாளர் ஜான் ஆசுன், மகளிர் அணி கலைச்செல்வி, சகாயதாஸ், ஆல்வின் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர் அவருடைய 63வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் சார்பில் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஊதிதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் சகோதரி கலைச்செல்வி அவர்களும், கோவால ஒன்றிய செயலாளர் அண்ணன் ஜான் ஆசுன் அவர்களும், ராஜாமங்கலம் ஒன்றிய பொறுப்பாளர் ஆல்வின் ஜோன்ஸ், அகதீஸ்வரர் ஒன்றிய பொறுப்பாளர் சகாயதாஸ் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் மனோசாது, கணேஷ் பாபு, கிறிஸ்டோபர், மாணவனி முற்போக்கு மாணவர்கள் சார்ந்த கணேஷ் பாபு, மருத்துவமனை சார்ந்த சிங்கு மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாளை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஒன்றியம் இரச்சகுளம் கிராமத்தில் கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை மாவட்ட அமைப்பாளர் சேகர் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து இரச்சகுளம் சந்திப்பில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் மண்டல துணை செயலாளர் பகலவன், தோவாளை ஒன்றிய செயலாளர் ஜான் ஆசுன், மனு, சாது, சுபின் பலவன், அருண் சிங், கெனடி, கிறிஸ்டோபர், தினேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாளை ஒட்டி கன்னியாகுமரி மைய மாவட்ட செயலாளர் மேசியா தலைமையில் தக்கலை பத்மநாபபுரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் இன்று பிறந்த 5 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து இனிப்புகள் வழங்கப்பட்டது. பின்னர்
தக்கலை அண்ணா சிலை அருகே உள்ள பேருந்து நிலையத்தில் இருந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அருண், மணிகண்டன், ஜெகதீஷ், பேத்ரு, ஸ்டீபன், பிரபாகரன், ராஜ்குமார், செல்வகுமார், மோகன்ராஜ், சவுந்தரராஜ், நாகராஜன், இமானுவேல், சோனியா, சுதா, லதா, பிரேமா, கவிதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாளை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் குளிக்கரை கிளை தெற்கு ஒன்றியம் சார்பில் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்றி கேக் வெட்டி பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகம், விவசாயிகளுக்கு தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை அமைப்பாளர் குணா, மாவட்ட வடிகரணி அமைப்பாளர் சுதாகர், துணை அமைப்பாளர் பெத்தையன், விவசாய பாதுகாப்பணி ஒன்றிய அமைப்பாளர் பார்த்தசாரதி, கோடரச்சேரி தெற்கு ஒன்றிய செயலாளர் ஈவேரா, ஒன்றிய பொருளாளர் ராஜா, மாவட்ட அமைப்பாளர் பிரபாகரன், துணை அமைப்பாளர் வீரகுமார், திருவாரூர் ஒன்றிய அமைப்பாளர் சுரேஷ் புரட்சிவிடவன், மண்ணை கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் தாமரை செல்வன், முகாம் நிர்வாகிகள் கருணாநிதி, சதீஷ், கண்ணன், சக்திவேல், மனோகர், சரண்ராஜ், சரண்குமார், ஆசை தம்பி அண்ணாதுரை, ரஞ்சித் தமிழ்வாணன், சந்திரசேகர், கலைச்செல்வன், வினோத், லெனின், அஜித், கருணா, பாலகிருஷ்ணன், கலாநிதி, விக்னேஷ், சூர்யாமூர்த்தி, லெனின், மருதமுத்து, கட்டுப்பிள்ளை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மகத்தான மக்கள் தலைவர், நம்மையெல்லாம் மனிதர்களாக்கிய, இன்றைக்கு நம்மளையெல்லாம் தலைவர்களாக ஆக்கிய எழுச்சி தமிழர்களுடைய 63ஆம் ஆண்டு பிறந்த நாள் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக திருவாரூர் மைய மாவட்டம் கொராச்சேரி தெற்கு ஒன்றியம் குளிக்கரை முகாமில் இன்றைக்கு கொடியேற்றுகின்ற நிகழ்ச்சி, பள்ளி மாணவர்களுக்கு புத்தகம் வழங்கிய நிகழ்ச்சி, தென்னங்கன்று வழங்கிய நிகழ்ச்சி, 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் மகத்தான மக்கள் தலைவர் நம்மளை எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் அவரையும் எழுச்சி தமிழரையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று எல்லோருடைய சார்பிலும் வாழ்த்துவதோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிற கொரடாச்சேரி தெற்கு ஒன்றிய செயலாளர் ஈவேரா, மாவட்ட அமைப்பாளர்கள் குணா, மாவட்ட அமைப்பாளர்கள் சுதாகர், மாவட்ட அமைப்பாளர்கள் பெத்தையன், ஒன்றிய பொறுப்பாளர்கள் பார்த்தசாரதி, ஒன்றிய பொருளாளர் ராஜா, ஏனைய உள்ளிட்ட அன்பு தோழர் கருணாநிதி, சதீஷ்குமார், கரண், ரஞ்சித், மனோகர், இன்னும் சந்திரசேகர், பல்வேறு தோழர்கள் எல்லாம் விடிய விடிய என்று தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தலைவர் அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும், தலைவர் நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தலைவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று எல்லோருடைய சார்பிலும் வாழ்த்துகிறேன், விடைபெறுகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாளை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பில் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. அப்போது மாணவ மாணவிகள் எழுச்சி தமிழர் நீண்ட ஆயுளுடன் நோய் நொடியின்றி மக்கள் பணியாற்றிட கூட்டு பிரார்த்தனை செய்தனர். அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை பர்கூர் வட்டார கிளை தலைவர் கிராம அலுவலர் உதவியாளர் சக்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் இடைநிலை ஆசிரியர் கனகராஜ், நிதி செயலாளர் பட்டதாரி ஆசிரியர் தயாநிதி, மாவட்ட துணைத் தலைவர் பிரபாகர், தலைமை ஆசிரியர் கிரிஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாளை ஒட்டி மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பு ஒன்றிய பொறுப்பாளர் தீரன் சிங் ஏற்பாட்டில் தஞ்சை ஒருங்கிணைந்த மாவட்ட மேலிட பொறுப்பாளர் வேலு குபேந்திரன் தலைமையில் பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் மூபி கதிரவன், சட்டமன்ற தொகுதி துணைச் செயலாளர் தமிழ் தென்றல், ஒன்றிய அமைப்பாளர் அருண்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளை ஒட்டி வேலூர் மாவட்டம் காட்பாடி வள்ளிமலை கூற்றோடு பேருந்து நிலையத்தில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணைச் செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் பிலிப் கலந்து கொண்டு பிறந்தநாள் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்னாம் பகுதி செயலாளர் ராஜ்குமார், கல்லூரி பிரேம்குமார், இன்பா ஆமோஸ், சதீஷ்குமார், ஆண்டனி தியோதர், குட்டி சதீஷ், ஷாகுல், ஸ்டீபன் குல்லா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளை ஒட்டி திருவள்ளூர் தெற்கு ஒன்றிய பொருளாளர் பாரதிதாசன் ஒருங்கிணைப்பில் வெள்ளக்குளம் பகுதியில் அமைந்திருக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மைய மாவட்ட செயலாளர் மாஸ்டர் அருண் கௌதம் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினார். பின்னர் ஏழை எளியோருக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பூந்தமல்லி தொகுதி செயலாளர் சங்கர், திருவள்ளூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் செவ்வை கோதண்டன், மாவட்ட வழக்கறிஞர் அணி சிறுகடல் சதீஷ், விடியல் வடிவேல் மற்றும் பொறுப்பாளர்கள் சரவணன், ரவிக்குமார், ஆவன் சரவணன், ராஜா, எழில், நாகராஜ், தாரோகா பாரதி, இளையராஜா, சச்சின், மதன், முத்தரசன் மற்றும் முகாம் பொறுப்பாளர்கள் அஜய்குமார், ரஞ்சித்குமார், சதீஷ்குமார், முத்துக்குமார், முருகன், அரவிந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சமூக நல்லிணக்க பேரவை சார்பாக பெஜான் சிங் கண் மருத்துவமனை, மார்த்தாண்டம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட பார்வையிழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து வைத்து இலவச கண் மருத்துவ முகாமை நடத்தியது. இம்முகாமில் ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பாளர் ராஜா, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில துணைச் செயலாளர் ஈழவளவன், வழக்கறிஞர் அணியமைப்பாளர் திலீப், அருமனை ஸ்டீபன், கிறிஸ்டபர் மோசஸ், அருள், சுரேஷ், சுனில் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் எங்கள் எழுச்சிமிகு வாசமிகு அண்ணன் தொல் திருமாவளவன் அண்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டின் கடைசி தொகுதியான 234வது தொகுதியில் முதல் முறையாக எழுச்சியோடு நாங்கள் கண் சிகிச்சை முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பெருமைப்படுகிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாள் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் பேருந்து நிலையம் அருகில் இளஞ்சிறுத்தைகள் நகர அமைப்பாளர் இசக்கிமுத்து தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. பின்னர் வீரபாண்டியன் பட்டணத்தில் உள்ள கருணாலயாவில் மனவளர்ச்சி குன்றியோர் மற்றும் ஆதரவற்றோருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழடியின், கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை ஒன்றிய அமைப்பாளர் பிரவீன், நகர பொருளாளர் வாசு, ரத்தினபுரி முகாம் செயலாளர் அருண், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் யாசிர் ராஃபத், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் நகர துணை அமைப்பாளர் அரவிந்த், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் ஒன்றிய துணை அமைப்பாளர் சுந்தரபாண்டி, மங்களவாடி முகாம் பொருளாளர் ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாள் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தெற்கு ஒன்றியம் குருவராஜபாளையம் பேருந்து நிலையத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் விஸ்வநாதன், வளவன், நிர்மல்குமார், சங்கர், வழக்கறிஞர் சுதாகர், மாவட்ட துணைச் செயலாளர் சுந்தர்ராஜன், சிவா, வேலு, பிரபா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாளை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலையம் அருகில் மாவட்ட செயலாளர் மத்தூரப்பா ராமச்சந்திரன் தலைமையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி அசைவ விருந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நகர தொண்டரணி அமைப்பாளர் KR சூரியவளவன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஓசூர் மாநகர துணை மேயர் திமுக பகுதி செயலாளர் ஆனந்தையா கலந்து கொண்டு கேக் வெட்டி அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய அமைப்பாளர் மாரப்பா, நகர செயலாளர் கிருஷ்ணன், நகர துணை செயலாளர் ராஜகோபால், மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் வினோத்குமார், ரவி, நகர பொருளாளர் ஸ்ரீராம், நகர துணைச் செயலாளர் சேகர், காளிதாஸ், சிவராஜ், ஆறுசாமி, முரளி, மத்திகிரி, நாகராஜ், ராமச்சந்திரன், மலர்மன்னன், முகுந்தன், தோப்பையா, வெங்கடேஷ், கனகராஜ், சாம் கணேசன், முனிராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாளை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவெண்ணை நல்லூர் காந்தி நகரில் நகர செயலாளர் வழக்கறிஞர் மனோகரன் தலைமையில் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் மற்றும் புடவைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாக்யராஜ், சேவல்மணி, மகி, பிரபுதேவா, சுபாஷ், குமாரவேல், தீனா, குமரேசன், மணி, ராமு, இம்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாளை ஒட்டி வேலூர் மக்கான் சிக்னல் அருகே உள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் முழு உருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவையின் மாவட்ட தலைவர் ஆசிரியர் பால்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் மாநகராட்சி செல்வம், மாவட்ட நிதி செயலாளர் CMC பாஸ்கர், மாநில செயற்குழு உறுப்பினர் பால் தினகரன், மாவட்ட துணைச் செயலாளர் சிவா, வேதநாதன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் உபேந்திரகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாள் வேலூர் சத்துவாச்சாரி காந்தி நகரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு வேலூர் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் வையாபுரி தலைமையில் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் வேலூர் பிலிப், மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சிட்டிபாபு, ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் செந்தில்குமார், சமூக நல்லிணக்க மாவட்ட துணை அமைப்பாளர் விமல்குமார் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் சிவராஜ், சுரேஷ் பாபு, கார்த்தி, ரவி, அர்ஜுன் ராஜா, சோமு பாண்டியன், வேலவன், இளவரசன், ரஞ்சித், சுந்தரமூர்த்தி, எஸ்ரா கோபி, அக்கு பார்த்தி, விஜி, லோகி, நிகி, சோக்கு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை தாம்பரம் கிழக்கு 63வது வார்டு விசிக நிர்வாகி IPR ராஜா மற்றும் ஜீவாரத்தினம் தலைமையில் துப்புரவு பணியாளர்களுக்கு இலவச வேட்டி சேலை மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற தொகுதி தெற்கு மாவட்ட செயலாளர் பொறியாளர் சாமுவேல் எபினேசர், சமூக ஊடக மாநில துணைச் செயலாளர் கதிரவன், தொகுதி பொறுப்பாளர் செல் சேகர், மாவட்ட துணை அமைப்பாளர் பொறியாளர் அனி ஜெயச்சந்திரன், செம்பாக்கம் பகுதி செயலாளர் தினேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாளை ஒட்டி தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகில் 1000 நபர்களுக்கு பிரியாணி மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. தென்காசி ஒன்றிய செயலாளர் கமல்துறை அரசு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பண்படி செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தென்காசி பாறைப்பட்டி தெருவில் தென்காசி தெற்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மண்டல துணைச் செயலாளர் சித்திக், மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், மாவட்ட துணை அமைப்பாளர் சண்முக சுந்தரம், தென்காசி ஒன்றிய துணைச் செயலாளர் வேலுச்சாமி, செங்கோட்டை நகர செயலாளர் பெரியசாமி, செங்கோட்டை ஒன்றிய துணைச் செயலாளர் இஸ்ரா டேனியல், நகர பொறுப்பாளர் அன்பு பாஸ்கர், நகர துணைச் செயலாளர் இளஞ்சேரன், மாவட்ட அமைப்பாளர் தமிழ்ச்செல்வன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் புதுகை வடவன், மாவட்ட துணை அமைப்பாளர் சண்முக சுந்தரம், சுலைமான், மகளிரணி மாவட்ட பொறுப்பாளர் வெற்றிச்செல்வி, முத்துக்குமார், ஆனந்த் ராஜா, மூர்த்தி, ஹரீஷ், ஆனந்த்ராஜ், சாமி, கருப்பசாமி, இசகிதாஸ், மாரிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாளை ஒட்டி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் பேருந்து நிறுத்தம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா பென்சில்கள் வழங்கப்பட்டது. நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பட்டணம் பேரூர் செயலாளர் இளையராஜா, ஒன்றிய செயலாளர் ராமன், மாவட்ட டாஸ்மாக் தலைவர் செங்கதிர், மகளிர் மாவட்ட பொறுப்பாளர் யாழினி நிதீஷ், மணி, போரூர் பொறுப்பாளர் கண்ணன், ஜெயக்குமார், கந்தசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாள் ஈரோடு வடக்கு மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியம் சொக்கநாத மலையூர் பேருந்து நிலையத்தில் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் ஈரோடு வடக்கு மாவட்ட பொருளாளர் செவ்வந்தி தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பழைப்பாளராக மாநில குழு உறுப்பினர் கிருஷ்ணன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் சீதா கௌரி ஆகியோர் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கை குறித்து பேசினர். இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இலவச கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இதில் சிறுத்தை யாழினி, அந்தியூர் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை தங்கரசு, அந்தியூர் தொகுதி செயலாளர் வெற்றிச் செல்வன், மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் சுரேஷ் செங்கோட்டன், முகாம் செயலாளர் வக்கீல் தொண்டரணி முருகன், பொறுப்பாளர்கள் சித்ரா, தெய்வானை, தங்கமணி, மேகநாதன், கௌதம், ராகுல், கோபிநாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,